ஓகே. இப்போ வந்து நம்ம ரீடிங் எடுக்க போகிற டைம் வந்து மண்டே அக்டோபர் 13th 12:27, அதாவது சண்டே. இன்னும் மண்டே மார்னிங் ஆகலை. 12:27 அக்டோபர் 13th 12:27 AM. ஓகேவா? ஹாய், வெல்கம் டு டேரட் வித் ஹேமா. இப்போ நம்ம பார்க்க போகிற ரீடிங் வந்து 2026 வந்து எந்த கட்சி ஜெயிக்க போகுது. ஸோ சீக்கிரம் பார்த்துடலாம். ஏடிஎம்கே ஜெயிக்க போதா, இல்லைனா டிஎம்கே ஜெயிக்க போதா, டிவிகே, என்டிகே, பிஜேபி. ஸோ 5 கார்டு எடுத்திருக்கோம். ஸோ என்னென்ன கார்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே, பிஜேபி. இப்போ நம்ம ஃபஸ்ட் கார்டுக்கான மீனிங் பார்க்கலாம். ஃபஸ்ட் கார்டு வந்து நம்ம ஏடிஎம்கேக்காக எடுத்திருக்கோம். இந்த கார்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ். இப்போ என்னோடய டேரட் என்ன சொல்லுதுன்னா, ஏடிஎம்கே வந்து இந்த எலெக்ஷனில் மக்களோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு பாசிட்டிவான கார்டுன்னே சொல்லலாம். அண்ட் நியூ பிகினிங்கான கார்டு. ஸோ மக்கள் வந்து ஏடிஎம்கேவை சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. சக்ஸஸ் ரேட் அதிகமாகவே இருக்குது. இப்போ செகண்ட் கார்டுக்கான மீனிங் பார்க்கலாம். செகண்ட் கார்டு வந்து நம்ம டிஎம்கேக்காக எடுத்திருக்கோம். இந்த கார்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா தி ஹேங்க்ட் மேனுன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து 5 வருஷம் ஆட்சியை டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் இது. ஸோ இவங்க கண்டிப்பாக செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இந்த கார்டோட மீனிங் வந்து சாக்ரிஃபைஸ் அண்ட் பேஷன்ஸ், இதை குறிக்கிற கார்டு தான் இது. கண்டிப்பாக இவங்க ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுக்குற மாதிரி சிச்சுவேஷன் வரும். அண்ட் கண்டிப்பாக இவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். இதுதான் என்னோடய டேரட் சொல்லுது. இப்போ தேர்ட் கார்டு வந்து பார்க்கலாம். தேர்ட் கார்டு வந்து நான் டிவிகேக்காக எடுத்திருக்கேன். இந்த கார்டோட நேம் வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அண்ட் இந்த கார்டோட மீனிங் வந்து நைட்மேர், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், பர்சனல் லைஃப் இஷ்யூஸ், இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பர்சன் வந்து அவரோட தொகுதியில் நிப்பாட்டினவங்களையே அவங்க மேலேயே வந்து இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க கரெக்டாக பேசுவாங்களா, அவங்க பேசுகிறது வந்து மக்களை ரீச் ஆகுமா, ரீச் ஆகாதா, இந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த சிச்சுவேஷனில் அவர் வந்து அவர் மேலேயே எல்லா பர்டனும் போட்டுப்பார். ஸோ இதனாலேயே அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தூக்கம் கண்டிப்பாக அவர் வந்து தூக்கம் இருக்காது கண்டிப்பாக அரசியலில் வந்ததுக்கு அப்புறமாவே. அதே மாதிரி இது அக்டோபரில் 2025 எடுத்த ரீடிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அப்போவே என்னோடய டேரட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்கு பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ அக்டோபருக்கு அப்புறமாவே அவர் நிறைய கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணாலுமே இந்த கார்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் கனெக்ட் அண்ட் சோஷியல் ரீச் கண்டிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட. ஸோ என்ன தான் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸாக போனாலுமே கண்டிப்பாக வந்து சோஷியல் கனெக்ட் அண்ட் ரீச் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து எல்லா பட்டி தொட்டிலையுமே வந்து அவர் பேசினது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நல்லாவே ரீச் ஆயிரும். அதே மாதிரி இவங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களோட கட்சி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும். ஸோ 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸோட மீனிங்காக தான். இப்போ நம்ம ஃபோர்த் கார்டு பார்க்கலாம். ஃபோர்த் கார்டு வந்து நம்ம என்டிகேக்காக எடுத்திருக்கோம். இந்த கார்டோட நேம் வந்து 2 ஆஃப் வான்ஸ். அதுவும் ரிவர்ஸ்டாக வந்திருக்கு, தலைகீழ வந்திருக்கு. ஸோ வான்ஸ் பீப்புள் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஐடியாஸ் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளாக இருப்பாங்க. அவங்களோட ஐடியாஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ரீச் ஆகுது. பட் ஆனால் ஏதோ ஒரு தடை இருக்குது இவங்கக்கிட்ட. ஸோ இன்னமும் அவங்க வந்து இந்த மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற விஷயங்களில் வந்து அவங்க ஒர்க் பண்ணணும், ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணணும் ஒரு சில விஷயங்களில். இப்போ இந்த 2026 எலெக்ஷன்லேயுமே வந்து என்ன காமிக்குதுன்னா, இவங்க கொஞ்சம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. ஸோ இதுதான் என்னோடய டேரட் சொல்லுது. இப்போ ஃபைனல் கார்டுக்கான மீனிங் பார்க்கலாம். ஃபைனல் கார்டு நம்ம எடுத்துருக்கிறது வந்து பிஜேபிக்கு எடுத்திருக்கோம். இந்த கார்டோட நேம் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் அக்டோபர் 2025 எடுத்த ரீடிங்குன்றதுனால இவங்களுக்கு நான் தனியாக பார்த்தேன். இப்போ வந்து இவங்க ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ டேரட் இப்போ என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆன மாதிரி காமிக்குது. ஃபெட்டப்பை தான் குறிக்குது. இவங்களோட செல்வாக்கு கொள்கை இன்னும் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணாத நிலைமையை தான் காட்டுது.
இவங்க வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்கிறதுனால கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஏடிஎம்கேயோட கார்டும் ப்ளஸ் இவங்களோட கார்டும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கேயோட வெற்றி வாய்ப்புகள் சர்க்கிள்களை தான் காமிக்குது. ஓகேங்களா, இதுதான் என்னோட டேரட் சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஒரு கார்டுக்கான மீனிங் பார்த்தாச்சு. இப்போ ஃபைனல் ஓவரால் ப்ரெடிக்ஷன் பார்த்திங்கன்னா, என்னோடய ப்ரெடிக்ஷன் படி எனக்கு என் டேரட் சொன்னது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து ஏடிஎம்கே அண்ட் பிஜேபிக்கு வரும், செகண்ட் பிளேஸ் டிஎம்கே. ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து நியூ பிகினிங் ப்ளஸ் எமோஷ்னலி கனெக்டட் வித் பீப்புள்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் செகண்ட் பிளேஸ் டிஎம்கே வந்து மேஜர் அர்கானா கார்டு வந்திருக்கு அவங்களுக்கு, தி ஹேங்டு மேன். அதுவுமே வந்து ஒரு விதமான சாக்ரிஃபைஸ் அண்ட் பேஷன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமான டஃப் காம்படிஷன் இருக்கும் ரிசல்ட் டே அன்னைக்கு. அதர்வைஸ் தேர்ட் பிளேஸ் வந்து டிவிகே அண்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்து என்டிகே. டிவிகே வந்து ஒரு நல்ல இம்பேக்ட் தருவாங்கன்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ என்னோடய டேரட் ப்ரெடிக்ஷன் படி வின்னிங் சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் May 4th தான் தெரியும். இது என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.